இதுவரை நாம் அனைவரும் மனம் திறந்து பாராட்டினோம். இனி தமிழகத்தினுடைய முக்கிய ஆளுமைகள், அவரோடு இணைந்து பயணித்தவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஒரு அறையில் புழுக்கம் என்றால் அதை போக்க காற்று வேண்டும். நம் அகத்தில் புழுக்கம் என்றால் அதை போக்க கவிதை வேண்டும். நம் புழுக்கம் போக்க பொதிகை தென்றலாய் கவிதைகள் தருபவர் கவிஞர் பழனி பாரதி அவர்கள். காரைக்குடியில் பிறந்த தாடி வைத்த கண்ணதாசன். பத்திரிகைகளில் பிழை திருத்தியவர். திரைத்துறையில் வென்று அந்த பத்திரிகைகளிலேயே தன் பெயர் வரும்படி நிலைநிறுத்தியவர். கூன் பாண்டியன்களே நிறைந்த கோடம்பாக்கத்தில் என்றென்றும் நின்ற சீர் நெடுமாறனாக நிற்கிற கவிஞர் திரு பழனி பாரதி அவர்கள். ஒரு மேஜிக் கலைஞன். தன் தொப்பியிலிருந்து புறாவையும் முயலையும் வண்ண வண்ண காகித பூக்களையும் எடுத்து கொடுப்பது போல தன் எழுதுகோளிலிருந்து காதலையையும் வாழ்க்கையையும் மானுடத்தையும் எடுத்து தருகிற மந்திர கவிஞர் திரு பழனி பாரதி அவர்கள் எங்கள் கனவுகளின் பலனே, கவிதைகளின் கொள்கலனே, வாழ்த்த வருக. நெல்லை ஜெயந்தாவை இன்று இந்த மண் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமான ஜெயந்தா என்னும் கவிதையை கர்ப்பத்தில் சுமந்து தாய்ப்பாலோடு தமிழ்ப்பால் ஊட்டி அவரை ஒரு கவிஞனாக இந்த மண்ணுக்கு தந்த அவரது அன்னைக்கு என் முதல் வணக்கம். இந்த விழாவுக்கு தலைமை வகிக்கிற ஐயா தளவாய்நாதன் அவர்களே, முன்னிலை வகிக்கிற கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி அவர்களே, ஐயா கணபதி சுப்பிரமணியன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய முனைவர் ஹரிஹரன் அவர்களே, வாழ்த்துரைத்த ஐயா லட்சுமணன் அவர்களே, அண்ணன் சிவகுருநாதன் அவர்களே, கவிஞர் அன்பு கவிபாலா அவர்களே, இந்த விழாவுக்கு அச்சாரமாக இருந்து ஆணிவேராக இருந்து இந்த விழாவை நிறைவாக நிகழ்த்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசு பதிவுத்துறை ஐயா நெல்லை சுப்பிரமணியன் அவர்களே, எங்கள் அண்ணன் அறிவுமதி அவர்களே, விழாநாயகன் நெல்லை ஜெயந்தா அவர்களே, அனைவருக்கும் என் வணக்கம். தமிழின் உயரம் பொதிகை மலையாக எழுந்து நிற்கிற மண் இந்த நெல்லை மண். தமிழின் உயரம் பொதிகை மலையாக எழுந்து நிற்கிற மண் இந்த நெல்லை மண். தமிழின் ஈரம் தாமிரபரணியாக ஓடிக்கொண்டிருக்கிற மண் இந்த நெல்லை மண். மகாகவி பாரதி செந்தமிழை சிந்தித்தபடி சிந்து நடையில் அலைந்து திரிந்த மண் இந்த நெல்லை மண். ஐயா நெல்லைக்கண்ணன், வண்ணதாசன், வண்ணநிலவன் இப்படிப்பட்ட ஆளுமைகளின் பேச்சிலும் எழுத்திலும் பூச்சூடி நிற்கிற மண் இந்த நெல்லை மண். காற்று காரகுறிச்சி அருணாச்சலத்தின் நாகஸ்வர இசையாய் மிதந்து கொண்டிருக்கிற மண் இந்த நெல்லை மண். இந்த நெல்லையின் மைந்தனான நெல்லை ஜெயந்தாவுக்கு நடக்கிற இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாரதியார் படித்த ஒரு கல்வித்தளத்தில் அரசாங்கத்தின் மகாகவி பாரதி விருது பெற்ற நெல்லை ஜெயந்தாவுக்கு இந்த விழா நடப்பது பெருமைக்குரியது. அதுவும் ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட தமிழ்ச் சங்கங்கள் ஒன்று கூடி எடுக்கிற இந்த விழா
ஜெயந்தாவின் இலக்கிய பயணத்தில் மறக்க முடியாத ஒரு நினைவாக நிலைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த நிகழ்வில் என்னுடைய பேச்சை எங்கிருந்து தொடங்குவது என்று யோசித்தேன். கவிதை எங்கிருந்து தொடங்குகிறது என்ற கேள்வியும் எனக்குள் எழுந்தது. அம்மா, நான் எங்கிருந்து வந்தேன்? எப்படி என்னை கண்டுபிடித்தாய்? அம்மா, நான் எங்கிருந்து வந்தேன், எப்படி என்னை கண்டுபிடித்தாய் என்று மகாகவி தாகூரின் கவிதையில் ஒரு குழந்தை அம்மாவை பார்த்து கேட்கும். நல்ல கவிதைகள் அப்படித்தான். எப்படி எங்கிருந்து வருகின்றன என்று தெரியாது. ஆனால் அவற்றின் மீது நாம் வைக்கிற கவனமும் நம்மை அவை ஈர்க்கிற ஈர்ப்பும் நம்மை வேறு எங்கும் நகர்த்த முடியாதபடிக்கு இருக்கும். கண்ணுக்குள் நிலவு என்கிற படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் நிலவு பாட்டு என்று ஒரு பாடல் எழுதினேன். அந்த பாட்டில் சில வரிகள் வரும். கனவுகள் வருவது விழிகளின் விருப்பமா? கவிதைகள் வருவது கவிஞனின் விருப்பமா? குயில்களின் இருப்பிடம் இசையால் அறியலாம், மலர்ந்திடும் மலர்களை வாசனை சொல்லலாம் என்று வரும். நெல்லை ஜெயந்தாவும் அப்படித்தான். அவரது கவிதைகளால் அடையாளப்பட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பாராட்டப்பட்டவர். எல்லா கவிஞர்களும் பொதுவாக கலைஞரிடத்தில் ஒரு நற்சான்றிதழ் பெற வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் கலைஞர் அவர்கள் நெல்லை ஜெயந்தாவை அவராகவே அழைத்து பாராட்டியது என்பது ஜெயந்தாவுக்கு கிடைத்த மானசீகமான முதல் விருது என்று நான் கருதுகிறேன். கலைஞரை பற்றி தமிழில் எழுதலாம், இவரோ தமிழரில் எழுதினார் என்றும் இங்கே நிறைய பேர்கள் மேற்கோள் காட்டிய அவரது அழுத்தமான ஒரு கவிதையுமான அன்று நஞ்சை உண்டு சாகுபடியானது, இன்று நஞ்சை உண்டு சாகும்படி ஆனது என்று கவிதை எழுதி கலைஞரின் கவனத்தை திருப்பிய கவிதை தமிழ் நெல்லை ஜெயந்தாவினுடையது. காவிய கவிஞர் வாலி அவர்களுடன் ஜெயந்தாவுக்கு இருக்கிற நட்பை நெருக்கமாக்கியதும் கூட அவரது கவித்திறமைதான். அவர்கள் இருவருக்குமான ஒரு சந்திப்பு பற்றி அவர் எழுதியிருப்பார். அவரது திணைமயக்கம் என்கிற நூலை கவிஞர் வாலி அவர்கள் வெளியிட வேண்டும் என்று வேண்டி விரும்பி அந்த விருப்பத்தை கவிஞர் முத்துலிங்கத்திடம் சொல்லி வாலி அவர்களை போய் சந்திக்கிறார் ஜெயந்தா. வாலி அவர்கள் ஜெயந்தாவை பார்த்ததும், நீர்தான் ஜெயந்தாவா? முத்துலிங்கம் உங்களை பற்றி சொன்னாரியா? நான் லேசில் விழாக்கெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை, முத்துலிங்கம் சொன்னார்னு வரேன் என்று சொல்லி அவரிடம் விடைபெறுக நினைக்கிற பொழுது ஜெயந்தா சொல்கிறார், அழைப்புதழ் தயாரானதும் நேரடியாக எடுத்து வந்து தருகிறேன் ஐயா என்கிறார். அதெல்லாம் வேண்டாயா, சாமிநாதன் இருப்பான், அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடு என்று சொல்லியிருக்கிறார். சாமிநாதன் வாலி அவர்களுடைய மைத்துனர், உதவியாளர். அழைப்புதல் தயாரானதும் ஜெயந்தா அவர்கள் எடுத்துக்கொண்டு வாலி அவர்கள் வீட்டுக்கு போகிறார். சாமிநாதன் இருக்கிறார், அவரிடத்தில் அழைப்புதலை தருகிறார். சாமிநாதன் அழைப்புதலை வாங்கி கொண்டு, நீங்கள் தானே நெல்லை ஜெயந்தா, கொஞ்சம் இருங்க, கவிஞர் வந்துடுவார் என்று சொல்கிறார். இல்லை அவர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போக சொன்னார் என்று சொல்ல, இல்லை அவர் உங்களை பார்க்கணும்னு சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்ல, வாலி அவர்கள் விழாவுக்கு வருவாரா மாட்டாரா என்கிற அச்சத்தோடு ஜெயந்தா அங்கே காத்திருக்கிறார். மாடியிலிருந்து காவிய கவிஞர் வாலி இறங்கி வந்து, வாரும்யா ஜெயந்தா, உன் கவிதைகள்லாம் படித்தேயா, பிச்சு பிட்டிரு, ஒரு பெரிய ஃபயர் இருக்கியா உங்கள் கவிதையில், அதுதான் கலைஞரையே நீங்கள் மயக்கி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு நெல்லை ஜெயந்தாவுக்கும் கவிஞர் வாலிக்கும் இருக்கிற நட்பு காவியமயமானதாக இருப்பதை நாடே அறியும். நெல்லை ஜெயந்தா எனக்கு அண்ணன் அறிவுமதியின் 73 அபிபுல்லா சாலையில் தான் அறிமுகமானார்.
அந்த அலுவலகம் பறவைகளின் சரணாலயம் போல ஒரு அழகான இடம். பல இளைஞர்களுக்கு, இலக்கியவாதிகளுக்கு, கலைஞர்களுக்கு தஞ்சம் தந்த இடம். அந்த அலுவலகத்தின் கதவுகள் இரவும் பகலும் மூடப்பட்டதே இல்லை. திரைத்துறையிலோ அல்லது இலக்கியத்திலோ சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிற இளைஞர்கள் சென்னை வந்ததும் அந்த இளைஞர்களுக்கு ஒரு தாய் வீடாக இருந்தது அந்த அலுவலகம். பசிக்கிற பொழுது அங்கே போனால் ஒருவேளை உணவு கிடைக்கும் என்று அங்கே வந்து சாப்பிட்டு விட்டு போவார்கள். இரவு எங்கே தங்குவது, எங்கே உறங்குவது என்று தயக்கம் வருகிற போது தயங்காமல் அந்த அலுவலகத்தில் வந்து தூங்கி எழுந்து செல்வார்கள். வண்ணத்து பூச்சிகள் சாப்பிட்டு விட்டதா என்பதை கேட்டுவிட்டு பிறகு நமது சாப்பாட்டில் கை வைப்போம் என்று எழுதிய அண்ணன் அறிவுமதி அப்படி ஒரு இலக்கிய கூட்டு வாழ்க்கையை அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் கற்றுத்தந்தார். கவிஞர் வாலி அவர்கள் சொன்னதைப் போல நெல்லை ஜெயந்தா எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அதில் ஒரு புதுமையான உத்தி இருக்கும். அவரது காதல் கவிதைகள் என்றாலும் கவியரங்க கவிதைகள் என்றாலும் அதற்கு பின்னணியாக கைதட்டல் ஓசை இல்லாமல் அதை கேட்க முடியாது. காதல் கவிதைகளை படிப்பதற்கும் ரசிப்பதற்கும் இங்கு ஒரு பெருங்கூட்டம் உண்டு என்பதை நான் அறிவேன். பெண்களுக்கு அழகு அவர்களது ஆடை அணிகலன்களை விட கவிதைகள்தான் அழகு. நேற்று எழுத வந்த வள்ளுவனிலிருந்து நாளைக்கு எழுத வரப்போகிற புதிய கவிஞன் வரைக்கும் பெண்களை வர்ணிப்பது ஒரு நல்ல கெட்ட பழக்கம். அது அப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் பெண்கள் கவிஞர்களுக்குள் ஏற்படுத்துகிற ஒரு அழகான நிலநடுக்கம் அது. காதலியின் கூந்தலை பற்றி வர்ணிக்கிற பொழுது கவி பேரரசு வைரமுத்து எழுதுவார், இது என்ன கூந்தலா, இல்லை இரவின் ஒரு பகுதி விடியாமலே இருக்கிறதா என்று கேட்பார். நெல்லை ஜெயந்தா எழுதுகிறார், இருட்டின் வெண்பாவா உன் நாலடி கூந்தல். இங்கே தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதால் இந்த கவிதை புரியும் என்று நான் நினைக்கிறேன். இருட்டின் வெண்பாவா உன் நாலடி கூந்தல் மலரில் முடிகிறதே என்று அவர் எழுதினார். வெண்பாவின் இலக்கணத்தை அறிந்தவர்கள்தான் இந்த பெண்பாவின் அழகை புரிந்து கொள்ள முடியும். வெண்பா என்பது 4 அடிகளை கொண்டது. அதனுடைய ஈற்று சீர் அல்லது சொல் நாள் மலர் காசு பிறப்பு என்கிற வாய்ப்பாட்டோடு முடிய வேண்டும். ஜெயந்தா எவ்வளவு அற்புதமான ஒரு தமிழறிந்த வித்தகனாக இருக்கிறார் என்று பாருங்கள். கூந்தலை வர்ணிக்கிற போதும் தமிழாக வர்ணிக்கிறார். ஜெயந்தாவின் இன்னொரு கவிதை நீங்கள் பத்திரிகைகளில் புதிர் போட்டிகளை பார்த்திருப்பீர்கள், அதில் பங்கெடுத்திருப்பீர்கள். கட்டங்களை போட்டு ஏதாவது சில எழுத்துக்களை மட்டும் அச்சடித்து மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல், இடமிருந்து வலம், வலமிருந்து இடம் என்று சில புதிர்களை கேட்டு அதற்கான விடைகளை எழுதச் சொல்வார்கள். அந்த உத்தியில் ஜெயந்தா ஒரு கவிதை எழுதுகிறார். காதல் ஒரு குறுக்கெழுத்து புதிர். காதல் ஒரு குறுக்கெழுத்து புதிர். மும்தாஜ் கீழிருந்து மேல், அனார்கலி மேலிருந்து கீழ். இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அனார்கலியை பற்றியும் மும்தாஜை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காதலின் வெற்றி மும்தாஜுக்கு ஒரு தாஜ்மஹாலை எழுப்பியது. காதலின் தோல்வி அனார்கலிக்கு ஒரு சவக்குழியை வெட்டியது. அதைத்தான் இவ்வளவு அழகாக அவர் சொல்லுகிறார். காதல் ஒரு குறுக்கெழுத்து புதிர். மும்தாஜ் கீழிருந்து மேல், அனார்கலி மேலிருந்து கீழ். ஒரு நல்ல கவிதை இன்னொரு நல்ல கவிதையை ஞாபகப்படுத்த வேண்டும்.
அதுதான் செவ்வியல் கவிதை. ஜெயந்தாவின் இந்த கவிதை எனக்கு ஒரு உருது கவிதையை நினைவுபடுத்தியது. அது ஒரு உருது கவிதை, ஒரு அழகான காதல் உரையாடல். ஷாஜகானும் மும்தாஜும் அரண்மனையின் நிலாமுற்றத்தில் உட்கார்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலே ஆகாயத்தில் பால் நிலா பொழிந்து கொண்டிருக்கிறது. மும்தாஜ் ஷாஜகானை பார்க்கிறாள், பிறகு நிலாவை பார்க்கிறாள். இப்படி மாறி மாறி பார்த்தவள் ஷாஜகானை பார்த்து கேட்கிறாள், அந்த நிலா ஏன் அவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்று. அதற்கு ஷாஜகான் சொன்ன பதில்தான் அழகான கவிதை. அவன் சொன்னான், நீ அழகா இல்லை அந்த நிலா அழகா என்று இறைவன் உங்கள் இருவரையும் ஒரு தராசு தட்டில் வைத்து எடை போட்டான். உன் அழகின் எடை அதிகம், நீ கீழே வந்து விட்டாய், நிலா மேலே போய்விட்டது என்றார். கருப்புதான் காதலி நிறம். இதில் பெண்கள் சரியாக இருக்கிறார்கள், ஆண்கள் தான் சிவப்பில் தடுமாறுகிறார்கள். சினிமா கதாநாயகர்கள் கூட கதாநாயகியை பார்த்தீர்கள் என்றால் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச நிறம் என்று தான் பாடுகிறார். கதாநாயகன் என்றால் அடி வெள்ளாவி வச்சுத்தான் வெளுத்தாங்களா, உன்னை வெயிலுக்கு காட்டாமல் வளர்த்தாங்களா என்று எழுதுகிறார். கவிஞர் வைரமுத்து ஒரு பாடல் எழுதினார். அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமக சிவப்பா, வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகைப்பா என்று எழுதினார். அந்த திகைப்பு ஜெயந்தாவுக்கும் இருக்கிறது. ஜெயந்தா ஒரு கவிதையில் எழுதுகிறார், இத்தனை சிவப்பா, அவருடைய ஆட்சி எடுத்து பாருங்கள், எல்லாத்தையும் விடவும், இத்தனை சிவப்பா, மசக்கையில் இருக்கையில் உன் அம்மா கடித்தது மாங்காயா மருதாணியா என்று கேட்கிறார். இன்று நாடெங்கும் அரசியல் ஜுரம் தொடங்கிவிட்டது. நெல்லை ஜெயந்தாவின் கவிதைகளில் சமூகத்தை குறித்தும் அரசியலை குறித்தும் பல தெரிப்புகள் உண்டு. அதை கவியரங்குகளில் நீங்கள் இருந்து ரசித்திருந்தால் இப்போதும் கூட அந்த கைத்தட்டு ஓசையும் பாராட்டுகளும் உங்களுக்கு உங்கள் காதுகளில் எதிரொலித்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சில கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். நாடு சுதந்திரம் பெறுவதற்காக நமது தலைவர்கள் பட்ட காயங்களையும் செய்த தியாகங்களையும் பற்றி எழுதுகிற போது அவர் எழுதுகிறார், சுதந்திர நாளில் கொடியை குத்துவதற்காக, சுதந்திர நாளில் கொடியை குத்துவதற்காக தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல, அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல்கள். நீங்கள் குண்டூசியை தொட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அவருடைய ஹைலைட் இருக்கு. தடவி பாருங்கள், தடியால் அடிபட்டு தலை மட்டும் வீங்கி இருக்கும் என்று எழுதுகிறார். அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் இன்றைக்கு நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கும் அவரது ஒரு கவிதை இருக்கிறது. சுதந்திரத்தை இரவில் வாங்கிய தேசம், சுதந்திரத்தை இரவில் வாங்கிய தேசம் இது என்பதை மறவாத மாநிலமே எங்களது தான். அதனால்தான் நாட்டை ஆள்வதற்கு நட்சத்திரங்களை நம்புகிறோம் என்று அவர் எழுதினார். இங்கே அரசியல்வாதிகள் யார், ஆன்மீகவாதிகள் யார்? அரசியல்வாதிகள் ஆன்மீகம் பேசுகிறான், ஆன்மீகவாதிகள் அரசியல் பேசுகிறார்கள். சாதியின் பெயரால், மதங்களின் பெயரால், கடவுளின் பெயரால் இங்கே மக்கள் பலியிடப்படுகிறார்கள், நாடு சூறையாடப்படுகிறது. ஜெயந்தாவின் கவிதையில் கோபம் கொப்பளிக்கிறது. அவர் எழுதுகிறார், சில அரசியல்வாதிகளை சிலுவையில் அறையுங்கள், சில அரசியல்வாதிகளை சிலுவையில் அறையுங்கள், எதற்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். ஏன் என்று அடுத்து எழுதுகிறார், சில அரசியல்வாதிகளை சிலுவையில் அறையுங்கள், எதற்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள், ஒருவேளை அவர்கள் உயிர்த்தெழுந்தால் அடுத்த தேர்தலில் சிலுவையை காட்டியே ஜெயித்து விடுவார்கள். அரசியல்வாதிகளை அப்படி செய்வது சரி, சாமியார்களை என்ன செய்வது?
அதற்கு அவர் கவிதையில் ஆலோசனை சொல்லுகிறார். உச்சி முதல் பாதம் வரை எரிக்க வேண்டும் சில ஒழுக்கமற்ற சாமியார்களை, சாம்பலை மட்டும் கடல் எதிலும் கரைத்து விடக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுதா என்னென்ன? இதுதான் நெல்லை ஜெயந்தனுடைய கவியரங்க ஸ்டைல். உச்சி முதல் பாதம் வரை எரிக்க வேண்டும் சில ஒழுக்கமற்ற சாமியார்களை, சாம்பலை மட்டும் கடல் எதிலும் கரைத்து விடக்கூடாது. பிறகு கடலில் குளிக்கும் பெண்கள் எல்லாம் கர்ப்பமாகிவிட்டால் என்ன செய்வது? வேற்றுமையில் ஒற்றுமை என்பது அதுதான் இந்தியாவினுடைய பெருமை. ஆனால் அது இன்றைக்கு காயப்பட்டு இருக்கிறது, கலவரத்தில் இருக்கிறது. என்ன ஆகுமோ என்று ஒவ்வொரு குடிமகனின் கவலையாகவும் அது இருக்கிறது. நெல்லை ஜெயந்தா வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற தலைப்பிலேயே ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். தனித்தனியாக கட்சிகளை வளர்த்து வைத்திருக்கிறார்கள், தனித்தனியாக கட்சிகளை வளர்த்து வைத்திருக்கிறார்கள், தனித்தனியாக கொள்கைகளை புதைத்து வைத்திருக்கிறார்கள், தனித்தனியாக ஜாதிகளை பிரித்து வைத்திருக்கிறார்கள், தனித்தனியாக அடிமைகளை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். உறிஞ்சிய பணத்தை மட்டும் ஒரே வங்கியில் போட்டு வைத்திருக்கிறார்கள். இதுதான் இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை. பாரதி விருது பெற்ற நெல்லை ஜெயந்தா அந்த பாரதிதாசனின் மொழி அழகோடு அந்த அறச்சீற்றத்தோடு அவரது இலக்கிய பயணம் தொடர வேண்டும் என வேண்டி விரும்பி எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம் அரங்கையே சில நிமிடங்கள் கட்டி போட வைத்த அண்ணன் பழனி பாரதி அவருடைய உரைக்கு நம்முடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.